என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இல்ல, என்கேஜ்மெண்ட் நின்னு போச்சு. ஆனா நீ பண்ண இந்த காரியத்தினால உன் கூட பிறந்த அக்கா என் கல்யாணம் நின்னு போயிடுங்கிறத பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்ல. சந்தீப் நம்ம யாரோட விருப்பமும் இல்லாம அவனா போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா அதுல கன்யாவோட தப்பு எதுவும் இல்ல. அவ ரொம்ப அப்பாவியான பொண்ணா தான் இருக்கா. அவ குடும்பத்துல எல்லாரையும் விட்டுட்டு நம்ம கூட வாழ வந்திருக்கா. இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தவ இன்னும் எத்தனை நாள் இருக்கான்னு நானும் பாக்குறேன். பூங்காற்று இன்று மாலை 6:30 மணிக்கு உங்கள் ஜெயா டிவியில் காணத் தவறாதீர்கள். ஒரு மனிதனை 2 விஷயங்களால் தான் உணர முடியும்: பிரவிற்த்தி மற்றும் ஆழ் மனது. நீ நல்ல ஒரு பெற்றோருக்கு சாபமாய் வந்த மகளாவாய். அதனால் நீ இவ்வாறுதான் இருப்பாய். எதற்கும் தகுதி இல்லாதவன். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். அவங்க மதிக்கலனா என்ன? கவிதா மதிக்கிறாள்ல. டேய், அவ உன்னை மதிச்சிருந்தா உன்னை நான் எடுத்துட்டு வரும்போது உன் பின்னாடியே அவ வந்திருக்கணும்டா. எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அந்த குடும்பம் இன்னமும் அனுபவிக்க போகுது பாருங்க. இனிமேல் நீ என்ன சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி ஆளுங்களை பனிஷ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் கீழே இறங்குவேன். நீ இனிமே தான் இறங்கி வரணும். நான் ஏற்கனவே அங்கதான் குடியிருக்கேன், புரிஞ்சுதா? இங்க எல்லாருக்குமே நீங்க அத்தை தான். இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். அத்தை, இந்த கிஃப்ட் யார் உங்களுக்கு கொடுத்தாங்க? இதை யாரும் எனக்கு கொடுக்கல. நான் தான் நித்யாவுக்காக வாங்கிட்டு வந்தேன். இன்ஸ்பெக்டர், நீங்க எப்படி அவனை விடலாம்? எங்க இருக்கான் அத்துல்? நான் இங்கதான் இருக்கா. நீ சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. நாங்க 2 பேரும் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த வீட்டுல தங்க கொஞ்சம் இடம் கிடைக்குமா? இங்க பாருங்க, நீங்க ஏதோ சரியா செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் அவர் சந்திச்சே ஆகணும். நான் ராஜாவோட அண்ணன். இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.